திருநெல்வேலியில் கல்குவாரிகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அறப்போர் இயக்கத்தினர் நடத்திய கருத்து கேட்பு கூட்டத்தில் புகுந்து சிலர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் நடத்தியவர்கள் ஆளுங்கட்சி திமுகவை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளதாக அறப்போர் இயக்கம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் பொதுமக்கள் மற்றும் கருத்து கேட்பு குழுவின் தலைவர் சுரேஷ் உட்பட பலர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அறப்போர் இயக்கம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை கடுமையாக எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும் திமுக இதுகுறித்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன்? திமுகவின் கபட நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை என நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைகளை தேர்தல் கமிஷன் நிறுத்தி வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்வோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜெயலலிதா இருந்திருந்தால் செங்கோட்டையனுக்கு எம்எல்ஏ பதவியே கிடைத்திருக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தெருநாய்க்கடி விவகாரத்தில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. அதில் தெருநாய்களுக்கு 72 காப்பகம் அமைக்க திட்டம் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது.